அனைவருக்கும் வணக்கம். வருகிற நாடாளுமன்ற தேர்தல் 2024 எதிர்நோக்கி பல்வேறு அரசியல் கட்சிகள் விறுவிறுப்பாக அரசியல் நகர்வுகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ஒரு காட்டமாக பேசியிருக்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸும் எடப்பாடியும் இணைவதற்கு, சேர்ந்து பயணிப்பதற்கு ஏற்கனவே இருந்த ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இந்த பதவிகளிலிருந்து முன்னெடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இல்லவே இல்லை அப்படிங்கிறதான் தெல்ல தெளிவாக தெரிகிறது. எடப்பாடியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறாங்கிற செய்தியெல்லாம் இன்னைக்கு பொய்த்து போன ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. டிடிவி தினகரன், சின்னம்மா இவர்களெல்லாம் வெளியேற்றிவிட்டு ஓபிஎஸ்ஐ வெளியேற்றிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு தன்னிச்சையாக செயல்படணும், ஒரு ஆர்மி போல செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் செய்வது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ செஞ்சிட்டு இருக்கிற இந்த அரசியல் அவருக்கு அவரே செய்து கூட ஒரு ஆப்பு இது அப்படிங்கிற மாதிரி பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு காட்டமான ஒரு பேச்சு செய்தியாளர் மத்தியில் பேசியிருக்கிறாரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அதிமுகவை எப்படி வழிநடத்தி சென்றார்கள், மக்களுக்கும் மக்கள் நலனுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்னென்ன நன்மைகளை செஞ்சாங்க, அதில் 1% கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யல. அதிமுகவில் இன்னைக்கு பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய தன்னை பொதுச் செயலாளராக அறிவித்து கொண்டு அந்த தேர்தல் ஆணையத்தின் மூலியமா பொதுச் செயலாளராக அந்த நிலைக்கு உருவாக்கி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருன்னா அதற்கு காரணம் சின்னம்மா அவர்கள். சின்னம்மா அவர்கள் 4.5 ஆண்டுகள் நீ ஒரு பதவியில் இருக்கணும், நான் ஒரு சிறை சென்று வந்த பிறகு நான் மீதி நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பு கொடுத்து, ஒரு பதவி கொடுத்து, அவரையே கட்சியிலிருந்து நீக்கி இந்த துரோகத்தை செஞ்சிருக்கிறாரு. இது எங்க போய் முட்டிக்கிறது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக அவர் செய்கிற செயலெல்லாம் பின் விளைவுகளை சந்திக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நிலைக்கு காரணமாக இருந்தவர்களையே வெளியேற்றிவிட்டு இன்னைக்கு நம்பிக்கை துரோகமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வருங்காலத்தில் கண்டிப்பாக அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய சூழல் நிச்சயமாக விரைவில் நடக்கும். அந்த சூழல், அந்த காலகட்டத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய காட்டமாக எடப்பாடி பழனிசாமி மீது மிகப்பெரிய கோபத்தை கொந்தளிச்சு பேசியிருக்கிறாரு. அதே போல சின்னம்மா அவர்கள் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு பேரே வெளியில தெரியாத காலகட்டத்தில் மக்கள் மத்தியிலும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவில் பரிச்சயம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்காலிகமாக ஒரு பொறுப்பை கொடுக்கணும், ஒரு பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு அழகு பார்த்த சின்னம்மா அவர்களே வெளியேற்றி இருக்கிறார். இந்த சூழல் அரசியலில் இது ஒரு மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு பன்னீர்செல்வம் பேசியிருக்கிறாரு. வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் நாங்கள் இணைந்து கூட்டணியில் தான் இருக்கிறோம், நாங்கள் ஒன்றும் வெளியே வரல அப்படின்னு பன்னீர்செல்வம் அதையும் உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. பாஜகவுடன் கூட்டணி இருந்து நாங்கள் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் எங்களுக்கு கேட்கக்கூடிய தொகுதியை பாஜக கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை, நாங்கள் கேட்கிற தொகுதியை அவங்க தருவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுடன் பாஜகவுடன் தொடர்ந்து கூட்டணியிலே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வம் அவர்கள் உறுதியாக அந்த ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவிலிருந்து வெளியே வந்துட்டு இருக்கிறாரு. பாஜகவை எதிர்த்து அவரால் தனித்து நின்று ஆட்சி செய்ய முடியுமா, கட்சி நடத்த முடியுமா, அதிமுகவின் பொதுச் செயலாளராக அவர் தொடர முடியுமா என்றெல்லாம் மிகப்பெரிய கேள்விதான் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஒரு ட்விஸ்ட் போட்டு பேசியிருக்கிறாரு பன்னீர்செல்வம் அவர்கள். ஈரோடு இடைத்தேர்தலில் இரட்டை சின்னம் தற்காலிகமாக அந்த சின்னத்தை கொடுத்தாங்க. அந்த சின்னத்தின் இரட்டை சின்னத்தின் மீது ஒரு சின்ன வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. யாராவது ஒருத்தர் வழக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு கொளுத்தி போட்டாங்கன்னா வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை சின்னத்தின் சார்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிற்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதே நேரத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் முகத்தை பார்த்து தான் அந்த கட்சிக்கு அதிமுக ஓட்டு போடுவார்களே தவிர எடப்பாடி முகத்தை பார்த்து ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பு இல்லை. அவர் ஜெயிப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடையாது. அவர் அந்த காலகட்டத்தில் 4.5 ஆண்டுகள் ஆட்சி புரிந்து சிஎம்மாக இருந்த காலகட்டத்தில் அவராக மக்களாக அவர்களை தேர்ந்தெடுத்தார்களா? அவர் அந்த பொறுப்பில் அமர்த்தப்பட்டார். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இருந்த காலகட்டத்தில் என்ன நல்லாட்சி கொடுத்தார்களோ எடப்பாடி பழனிசாமி கொடுக்க முடியுமா? அப்படிதான் கொடுத்தாரு. 4 ஆண்டுகளில் மக்களுக்கு எந்த விதமான நல்ல விஷயங்களையும் அவர் செய்யவில்லையே. அப்படி இருக்கிற பொழுது நல்லாட்சி கொடுக்குறேன், அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கிறங்கிற சொல்வதற்கு என்ன அருகதை இருக்கிறது அப்படின்னு பல்வேறு கேள்விகளை பன்னீர்செல்வம் அவர்கள் அடுக்கிக்கிட்டே போறாரு. எடப்பாடி பழனிசாமி இந்த நிலைக்கு இருப்பதற்கு சின்னமாக தான் காரணம், எங்களை எல்லாம்
வெளியேற்றி விட்டு அதிமுகவை கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறதே மிகப்பெரிய ஒரு தவறான செயல். இந்த நிலை அவர் மாறணும். அடிபட்ட தொண்டர்கள் இருந்து அதிமுகவின் உண்மை விசுவாசிகள் எல்லாம் வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லாரும் எல்லா தலைவர்களும் ஒருங்கிணைந்து செயல்படணும்னு ஆசைப்படுறாங்க. அதற்கு நாங்களும் இசைவளிக்கிறோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து இதுக்கு காது கொடுத்து கேட்பதே கிடையாது. பின் விளைவுகளை அவர் அதிகமாக சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற பல்வேறு சூட்சுமங்களை வச்சு பன்னீர்செல்வம் பேசியிருக்கிறாரு. நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வம் இணைவதற்கு, இந்த தேர்தலில் இணைவதற்கு மிகவும் வாய்ப்புகள் இல்லை என்றுதான் பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.